அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zebronics வெப்கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெப்கேம் வித் மைக், அதாவது அதுலேயே பார்த்தீங்கன்னா மைக்கும் கொடுத்துருவாங்க. அந்த வெப்கேமை தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அந்த வெப்கேம் இருக்குது. இதை நான் ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் இதை நான் ஆர்டர் பண்ணேன். பட் இதை கைக்கு வரதுக்கு 20 நாள் எடுத்துச்சு. 10 நாள் இருந்தால் ஒரு மாதமே இருக்கும். அது ஏன் அப்படின்னு தெரியல. இது வந்து நான் ஆஃபரில் தான் பை பண்ணேன். இதோட உண்மையான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500. நான் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 1070க்கு தான் நான் இதை வாங்கினேன். பட் இது வர்றதுக்கு ரொம்ப நாள் பண்ணிட்டாங்க. இது என்னன்னு தெரியல, ஏன் இவ்வளோ நாள் பண்ணாங்க. ஏன்னா மேபி உள்ள நல்ல ப்ராடக்ட் இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. திறந்து பார்த்தா தான் தெரியும். இது எங்கேருந்து ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல்டு பை டெல்லின்னு போட்டிருக்காங்க. நியூ டெல்லியிலிருந்து தான் இது நமக்கு வந்திருக்கு. பட் இவ்வளோ நாள்லாம் தேவையில்லை. அமேசானில் 5 நாளில் கொண்டாந்து கொடுத்துறாங்க. அது என்ன விஷயம் தெரியல. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே டான், இப்போ வந்து இதை இங்கேருந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த கவர் தூக்கி போட்டுடலாம். கவர் தேவைப்படாது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேட் தான் சொல்லியிருக்காங்க. 1079 தான் சொல்லியிருக்காங்க. 1080 ரூபாய்ன்னு போட்டிருக்காங்க. பட் எங்கிட்ட 70 ரூபா தான் வாங்கினாங்க, என்னன்னு தெரியல. ஓகே டான், இது நமக்கு தேவையில்லை. ஓகே டான், இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதோட சீரியல் நம்பர் என்னங்கிறத நம்ம அதில் தான் பார்க்கணும். இதோட சீரியல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் Zebronics Zeb-Crystal பியூர் வெப்கேம் பிளாக், அதாவது வந்து கிறிஸ்டல் பியூர் வெப்கேம் பிளாக் தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். மேப் ப்ரோ A21ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, இதில் கொடுக்குற மாதிரி உள்ளே இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செல்லோ டேப்பில் தான் பேக் பண்ணியிருக்காங்க சுற்றியும். அதுதான் எனக்கு ஒரு லைட்டாக அள்ள விடுது. இல்லைங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இல்லை, உள்ளே பார்த்தீங்கன்னா Zebronics தான் போட்டிருக்கு. இதை வந்து எப்படி எடுக்கிறது? நோ, வாய்ப்பே இல்லை. இது வந்து கரெக்டாக நம்ம ஃபுல்லாக அறுத்து தான் ஒன்று போல். ஓகே டன், அறுத்தாச்சு. வா, இது பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா சும்மா டக்கராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே வெளியே போட்டிருக்காங்க அந்த கேமரா என்னென்னு. இதோட வெளியே என்னென்னு போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெப் கேமரா கிறிஸ்டல் பியூர்னு போட்டிருக்காங்க. Zebronics ஆல்வேஸ் அகேட்னு போட்டிருக்காங்க. யூஎஸ்பி இன்ஃபரன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த கேமராவோட அவுட்புட் பின்ன. பில்ட்-இன் மைக், இந்த கேமராலே பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. அந்த மைக்குக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு ஜாக் கொடுத்துருவாங்க. ஆடியோ வித் பேலன்ஸ், ஆட்டோ வித் பேலன்ஸ் ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ், அது வந்து உங்கள் ஃபேஸை வந்து கரெக்டான லிமிட்டான கலரில் கரெக்டாக காமிக்கும். 3P லென்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேபி அது எனக்கு என்னன்னு தெரியலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ வெயிட்னா 52 கிராம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒயர் கேபிள் பார்த்தீங்கன்னா 1.3 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எவ்வளோ 3P ஹை குவாலிட்டி லென்ஸ், அந்த லென்ஸ் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய்னு சொல்லி மேனுஃபேக்சரிங் ரேட் போட்டிருக்கு. பட் இது நான் வந்து 1080 ரூபாய்க்கு தான் ஆன்லைனில் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். சப்போஸ் இது உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃப்ளிப்கார்ட் லிங்க் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் இதை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். இதெல்லாம் பல வாட்டி பிரித்த பாக்ஸு, பார்த்தாவே தெரியுது. ஓகே, இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே டன். உள்ள கேமரா நல்லா இருந்தால் சரி. கேமராலாம் குறையா சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சும்மா டக்கராகுது. விலைக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு ஒரு வாங்கியிருந்தேன். அது என்னென்னா ஸ்மார்ட்ஸ்ன்னு சொல்லி. சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை சொல்லிடுவோம். சும்மா ஸ்மார்ட்டாக இருக்குது, சின்னதாக தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு லேப்டாப், எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு லேப்டாப் செட் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா இது கம்ப்யூட்டருக்கு உங்களுக்கு பக்காவாக ஃபிட் ஆகும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் கேமரா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கும் மைக்கு பார்த்தீங்கன்னா இது கீழேயும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கு தான் மைக் அது கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட் நம்ம ஒயர் செக் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இதில் பார்த்தீங்கன்னா வெறும் யூஎஸ்பி கேபிள் தான் இருக்குது. யூஎஸ்பி கேபிள்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆடியோ ஜாக் தனியாலாம் தரல. யூஎஸ்பிலே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கன்வெர்ட் ஆகி தான் உங்களுக்கு போகும். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்படி வந்து யூஎஸ்பியில் போகுமா அப்படின்னு. கண்டிப்பாக போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒயர் சொன்ன மாதிரி 1 மீட்டருக்கு 1.3 கொடுத்துருக்காங்க. ஓகே டன். இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இன்ஃபரன்ஸ் தான் இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி இதை வந்து நான் வந்து இப்போ மானிட்டரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல ஒரு பிளக் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து மானிட்டருக்கு முன்னாடி போட்டு இப்படி வந்து கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து ஒர்த்தான கண்டென்ட்டா அப்படின்னு. இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இதை நம்ம ஒரு லேப்டாப்பில் போட்டு இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம அந்த லேப்பில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இது குவாலிட்டி. ஏன்னா உங்களுக்கும் ஒரு டவுட் இருக்கும் இது குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படின்னு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டர் பண்ணுறப்ப நைட் விஷன் சொல்லியிருந்தாங்க, பட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. இது வந்து நைட் விஷன் இருக்கானு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் லைட் ஆஃப் பண்ணாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேடா, இப்போ வந்து நம்ம லேப்பில் இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது என்னென்னு. இதை வந்து லேப்பில் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கனெக்ட் பண்ணி பின்னாடி இருக்க அந்த அந்த ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாவே வேலை முடிஞ்சது, கரெக்டாக நின்றுச்சு. பார்க்கறதுக்கு நல்லா அழகாக தான் இருக்குது. ஓகேடா, இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து இதை யூஎஸ்பி பின்ல கனெக்ட் பண்ணலாம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் விண்டோஸில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே சொல்லலை, எதுவுமே எந்த ஒரு பாப்பப்போ நோட்டிஃபிகேஷனும் எதுவும் வரல. இருங்க, இப்போ வந்து நான் கேமராவை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். OMG we can't find your camera, make sure the cable are connected. எனக்கு வந்து இதுக்கு இன்னும் கேபிளே கரெக்டாக கனெக்ட் ஆகலைன்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன், பட் இன்னும் மேபி இது ஒர்க் ஆகலையோ, எனக்கு அது ஒரு டவுட் இருக்குது. இருங்க, இது வந்து டிரைவர்ஸில் பார்த்தா தெரியும். ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுவோம். டிவைஸ் மேனேஜர். OMG இது வந்து டிடெக்டே ஆகலைங்க. பார்த்தீங்கன்னா எங்கேயுமே யூனிவர்சல் USB டிரைவில் பார்க்கலாம். எக்ஸ்டென்ஷன் இது வேறு, இதுவும் கிடையாது. இன்னும் கனெக்ட் ஆகலைங்க சரியாகவே. இது லேப்பில் கனெக்ட் ஆகலை. வேறு ஒரு ஸ்லாட்டில் ட்ரை பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் ஒரு வாட்டி கேமரா ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. OMG இது வந்து ஒர்க் ஆகவே இல்லை. இந்த கேமரா வந்து இது ஒரு ஃபால்ட்டான கேமரான்னு நினைக்கிறேன். இதை வந்து இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்குவோம். இல்லை, ஏதோ ஒரு டிரைவ் கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து 3.0 பின்னு, இதெல்லாம் 2.0 பின். அதனால் வந்து இதில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா USB காம்போசிட் டிவைஸ் அப்படின்னு காமிக்குது. இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ சம்திங் ஓகேடா, இப்போ ஒர்க் ஆகுது. இருங்க, உங்களுக்கு நான் கரெக்டாக இது செட் ஆகலை ஸ்க்ரீனு. மேபி சென்டராக வரல இன்னும். இருங்க, கேமரா அப்படியே தள்ளி வச்சா போதும்னு நினைக்கிறேன். ஓகே டன். ஓகே டன், இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட கிளாரிட்டி. இப்போ உங்களுக்கு சென்டராக இன்னும் கொஞ்சம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ தான் சென்டராக இருக்குது. பட் கேமரா பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். இதுதான் உள்ள ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் சென்டராக இருக்குது. இப்போ நான் கேமராவை பற்றி பேசுகிறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகுமா, அதுதான் என்னோட கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கனெக்ட் ஆகிடுச்சு, ரைட்டு. இப்போ எப்படி ஆடியோ செக் பண்ணுறதுன்னா, இப்போ வந்து இதை வந்து ஒரு ரெக்கார்ட் போடுவோமா அப்படின்னு பார்ப்போம். ஏதோ செட்டிங்ஸ்லாம் கேட்குது, அதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரில. ஏதோ எரர்னு காமிக்குது. மைக்ரோஃபோன் நாட் அவைலபிள். OMG அதில் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்குன்னு தானே சொல்லியிருக்கானுங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எரர் காமிக்குது, மைக்ரோஃபோன் நாட் அவைலபிள்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 13 செகண்ட் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதை நம்ம இப்போ பாஸ் பண்ணி, அதாவது ஸ்டாப் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ இங்கே தான் இருக்குது. ஓ, சவுண்டே வரல, வெறும் வாய்ஸ் தான் வருது. எனக்கு என்னன்னு தெரில. மேபி இதை வந்து இதை வச்சிருக்கலாமா, ரிட்டர்ன் போடலாமேன்னு எனக்கு ஒரே சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ கேமரா ஓகே, கேமரா ஓப்பன் ஆகுது, ஓரளவுக்கு குவாலிட்டி இருக்குது, தப்பு சொல்லக்கூடாது. பட் ஆனால் சவுண்டு வரல. எனக்கு அது ஒரு டவுட் இருக்குது. சவுண்டு பின்னாச்சு வந்துச்சுன்னா ஒரு ஆடியோ ஜாக்கில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் சவுண்டு பின்னே வரல. இப்போ அதுதான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து மேபி ரிட்டர்ன் போட்டு வேறு ப்ராடக்ட் வாங்கலாம் தான் நினைக்கிறேன். இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. இது வந்து என்னோட இதில் வந்து இது கனெக்ட் ஆகலை, சரிங்களா. இப்போ வந்து இன்னொரு மேட்ரு பண்ணி பார்க்கலாம். என்னென்னா இது வந்து நைட் விஷனாக இல்லை ஃப்ராடு தனமான்னு பார்த்துடலாம். இருங்க, பர்மிஷன்ஸ்னு போட்டுருச்சு. இதில் ஃபோட்டோ குவாலிட்டி, அதை ஃபுல் ஸ்க்ரீன் வைக்க முடியுமான்னு பார்ப்போம். செட்டிங்ஸ் ஓகே டன். இருங்க, ஃபுல் ஸ்க்ரீன் இதில் எப்படி வைக்கிறதுன்னு தெரில.
ஃபோட்டோ குவாலிட்டி இது போடுவோம். இது ரொம்ப கம்மி. வீடியோ குவாலிட்டி ஓகே டன். இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட வீடியோ குவாலிட்டி. இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம் அது நைட் விஷனா இல்லை என்னென்னு. ஓகே இப்போ லைட் ஆஃப் பண்ணுறேன். லைட் ஆஃப் பண்ணியாச்சு. ஏங்க இதெல்லாம் வச்சு செய்கிறானுங்க. இதெல்லாம் நைட் குவாலிட்டிலாம் இல்லை, இதெல்லாம் சும்மா இதெல்லாம் ஃபன் பண்ணுறானுங்க. இதெல்லாம் நம்பி வாங்கிடாதீங்க. சரி இப்போ நான் லைட் ஆன் பண்ணுறேன். இதெல்லாம் சும்மா இதை வந்து ரிட்டர்ன் போட்டுறலாம், இதை வந்து ஃப்ராட் பண்ணுறானுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி மாடல் வாங்கணுன்னா நீங்கள் ஒரு டைமுக்கு நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா. இது வந்து ஒர்த்தான கண்டென்ட். எனக்கு வந்து கேமரா வருது சரிங்களா. இந்த குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா கேமரா ஓகே தான், இருந்தாலும் இதை நான் ஒரு 800 ரூபாயிலே வாங்கிடுவேன். பட் இது அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு டிவைஸாக எனக்கு தோணலை. இது வந்து நீங்கள் 1000 ரூபாய்க்குலாம் இது ஒர்த்தே கிடையாது. நீங்கள் ஒரு 800 ரூபாயிலே இந்த மாதிரிலாம் வாங்கிடலாம். வித்தவுட் மைக் சொல்கிறேன், வித் மைக் கிடையாது. அது சாரி வித் மைக் தான் சொல்கிறேன், வித்தவுட் மைக் கிடையாது. வித் மைக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 ரூபாயில் இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்மார்ட்ஸ்னு ஒரு கம்பெனி, நீங்கள் அதை பார்க்கலாம். பட் இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. இதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா விட்டுருங்க. சப்போஸ் இனிமேலும் வாங்குறீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, இதை வந்து வாங்க வேணாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இந்த Zebronics Crystal வெப்கேம் வந்து பார்த்துருந்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. மேபி இது ஒன்று தான் இப்படியே இல்லை, எல்லா குவாலிட்டியும் இப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.